ஸோ நம்ம இப்போ பார்க்கறது வந்து பாலிட்டி செகண்ட் லெசன் மாநில அரசுடைய நீதித்துறையை பற்றி. உயர் நீதிமன்றங்கள் 1862ஆம் வருஷத்தில் சென்னை, மும்பை, அப்புறம் கொல்கத்தா இந்த 3 இடத்துலையுமே வந்து உயர் நீதிமன்றங்கள் வந்து கட்டப்பட்டது. எப்போனா 1862. அதே 1862 ஜூன் 26ஆம் தேதி விக்டோரியா மகாராணி இருக்காங்கல்ல, யாரு, பிரிட்டன் அரசி, அவங்க வந்து அனுமதி கடிதம் கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய அனுமதி கடிதம் பெற்றதுக்கு அப்புறமா தான் இந்த 3 இடத்துலயும் வந்து உயர் நீதிமன்றங்கள் கட்டப்படுது. ஓகேவா? நீதிமன்றம் வளாகம் இருக்குல்ல, உலகத்துடைய பெரிய நீதிமன்றம், மிகப்பெரிய நீதிமன்ற வளாகம் எது அப்படின்னா லண்டன்ல இருக்கு. அதே வந்து 2வது பெரியது எது அப்படின்னா மெட்ராஸ்ல இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லண்டன், செகண்ட் மெட்ராஸ். செகண்ட் ஒன் அடுத்தது ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு மாநிலத்திற்கும், அதாவது இப்போ ஒரு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி எடுத்தோம்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து ஒவ்வொரு உயர் நீதிமன்றம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தது. ஆனா 1956ஆம் வருஷத்துல 7வதா வந்து ஒரு சட்ட திருத்தம் வந்து செய்யப்படுது. அந்த 7வதா செஞ்ச சட்ட திருத்தத்துல என்ன சொல்றாங்கன்னா, 1ற்கு மேற்பட்ட மாநிலங்கள், ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாநிலத்திற்கு ஒரு உயர் நீதிமன்றம். ஆனா இந்த வருஷத்துல 7வது சட்ட திருத்தம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மாநிலத்திற்கு ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. 2ற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு, ஓகேவா, 2 மாநிலம், அப்படி இல்லைன்னா 2 மாநிலத்திற்கு மேல, ஓகேவா, 2ற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு, அதுக்கப்புறம் அது கூட ஏதாவது ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரிஸ்களுக்கு சேர்த்தி ஒரே ஒரு பொதுவான நீதிமன்றத்தை உருவாக்கலாம் அப்படிங்கறத தான் இந்த 7வது சட்ட திருத்தத்துல 1956ல கொண்டு வர்றாங்க. சோ இந்த மாதிரி சட்ட திருத்தம் செஞ்சதுக்கு அப்புறமா பொதுவான நீதிமன்றம் வந்து கட்டுறாங்க. அது எதெல்லாம் ஒரு யூனியன் டெரிட்டரிஸ்க்குன்னு சொன்னால, அப்போ சண்டிகர் அப்படிங்கிற இந்த ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு 2 ஸ்டேட் மாநிலம் வைக்கிறாங்க. ஒன்னு பஞ்சாப், அப்புறம் ஹரியானா. இந்த 2 மாநிலமும் இந்த ஒரு யூனியன் சண்டிகர் அப்படிங்கிற இந்த ஒரு யூனியன் டெரிட்டரிக்கும் சேர்த்து ஒரு உயர் நீதிமன்றம் கட்டப்படுது. சோ இதுக்கு பொதுவா வந்து ஒரே ஒரு உயர் நீதிமன்றம். அதனால இது என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவான உயர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதே மாதிரி கவுஹாத்தி உயர் நீதிமன்றம் அப்படின்னு கவுஹாத்தில வந்து பொதுவான உயர் நீதிமன்றம் கட்டப்படுது. இப்ப கவுஹாத்தில பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இது அசாமுடைய தலைநகரம் தான் கவுஹாத்தி அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த 4 இடத்திற்கும், அசாம், மிசோரம், நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேசம், இந்த 4 மாநிலத்திற்கும் சேர்த்து, ஏன்னா நம்ம இங்கே பார்த்தோம் 2ற்கு மேற்பட்ட மாநிலங்கள், அப்ப 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட மாநிலங்கள், அப்ப இந்த 4 மாநிலம் அப்புறமா வந்து சேர்த்தி ஒரு பொதுவான உயர் நீதிமன்றம் வந்து கட்டுறாங்க. அசாமுடைய தலைநகரம் தான் கவுஹாத்தி அப்படிங்கிறது. சோ அங்க அசாம்ல இருக்கக்கூடிய கிளைகள் வேற இடம் இருக்குல்ல, சோ அந்த மாதிரி பிரான்ச்சஸ், கிளைகள் எங்கெல்லாம் கட்டுறாங்கன்னா இட்டாநகர், கொஹிமா, ஐஸ்வால் அப்படிங்கிற இடத்துல. ஸோ இந்த நீதிபதிகளுடையது இது ஒரு பேஜ் இருக்கு. ஸோ இது வந்து நாளைக்கு அப்லோட் பண்றேன். தேங்க்யூ.